ஹலோ எவ்ரிவன். ஹலோ பிரவீன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் விஜய். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு வின்னிங் காட்சியில் தான் நம்ம வந்து வரோம். இப்போ வந்து செகண்ட் ஓடியோட ப்ரிவியூ ஷோ தான் இது. நாளைக்கு, அதாவது வெனஸ்டே நடக்க போகுது இந்த மேட்ச். வெனஸ்டே இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் ஓடியே நடக்குது. கடைசியாக சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இந்தியாவில் ஜெயிச்ச சீரீஸ் தான் 2015 நடந்த சீரீஸ். அது வந்து அக்டோபர் மாதம் நடந்த சீரீஸ்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏபிடி கடைசி மேட்ச்ல ஒரு செஞ்சுரிலாம் அடித்து ஜெயிக்க வைப்பாரு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இந்தியாவில் வந்து ஜெயிச்சது கிடையாது ஓடிஐ சீரீஸ். நாளைக்கு ஜெயிச்சு இந்த சீரீஸை கான்கர் பண்ணுவாங்களா, இல்லைன்னா சவுத் ஆப்பிரிக்கா அதை வந்து பிரேக் பண்ணுவாங்களா, டை பண்ணுவாங்களான்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னா, ஷாகித் வீர் நாராயண் சிங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம், நியூ ராய்ப்பூர், இங்கே தான் நடக்குது. ஸோ இங்கே மேட்சோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, ஒரே ஒரு ஓடிஐ தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. 2008 இதை வந்து டெடிகேட், அதாவது டெபியூ பண்ணியிருக்காங்க. டெபியூ பண்ணல, 2008 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. அதுவும் 2023 நடந்திருக்கு. இந்தியா vs நியூசிலாந்து செகண்ட் ஓடிஐ நடந்திருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச நியூசிலாந்து வந்து 108க்கு ஆல் அவுட். செகண்ட் இந்தியா பேட்டிங்ல 113 ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் ஒரே ஒரு ஓடிஐ. பிட்ச் பத்தி பார்க்கும்போது வந்து நம்ம லாஸ்ட் ஓடிஐ பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஓடிஐ. அதுல வந்துட்டு நல்ல ஒரு பிளாட்டரா தான் இருந்துச்சு. பவுலிங் கிளாஸஸ் கொஞ்சம் கூட இல்லை, நல்ல பேட்டிங் பண்ணாங்க, சூப்பரா ஆடினாங்க. ரெண்டு பேருமே இந்த 300 மேல அடிச்சாங்க. பட் ஆனா அதே மாதிரி இது எதிர்பார்க்கலாமா அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது. இது வந்து எப்படின்னா ஒரு பவுலிங் அசிஸ்டான ஒரு பிச்சு. பேசியர்ஸ்க்கு நல்ல பவுன்ஸ் கிடைக்கும், ஸ்பின்னருக்கு நல்ல ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்கும், பேசருக்கு நல்ல ஒரு கேரி இருக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு லோ ஸ்கோரிங் கேமா இருக்குன்றது தான் என்னோட கணிப்பு. நம்ம ஆல்ரெடி பார்த்துதான் இங்க ஒரு ஓடியாவே நடந்திருக்கு அப்படின்னு. அதுலயும் யார் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்திருக்கா அப்படின்னா, ஷமி 3 விக்கெட், சிராஜ் 1 விக்கெட், ஷர்துல் தாக்கூர் 1 விக்கெட், ஹார்திக் பாண்டியா 2 விக்கெட், குல்தீப் யாதவ் 1 விக்கெட், வாஷி 2 விக்கெட். அதாவது பேசர் 7 விக்கெட், ஸ்பின்னர் 3 விக்கெட் தான் இந்த இதுல எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. ஓடியில தான் ஸ்டாட்ஸ் எதுவுமே இல்லை, T20 இருந்து ஸ்டாட்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா ஒரே ஒரு T20 தான் இங்கே நடந்திருக்கு. அதுவும் இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா. அதுலயும் 127 ஓவர் இந்தியா அடிச்சிருக்காங்க. அதையும் சேஸ் பண்ண முடியாம ஆஸ்திரேலியா தோத்தாங்க. சரி, ஓகே. ஐபிஎல்லாவது எடுத்து பார்ப்போம். சரி, அது அந்த ஸ்டாட்ஸ் தெரியாது, நம்ம பிச்சை கண்டுபிடிக்கும்னு பார்த்தா வெறும் 6 ஐபிஎல் நடந்திருக்கு. அதுல 6 ஐபிஎல்லுமே பார்த்தா 130, 120, 160 அப்படிதான் அடிச்சிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு லோ ஸ்கோரிங் கேம். ஏன்னா வந்து ஆவரேஜ் பவுண்டரி லென்த் வந்து 80 மீட்டர் இந்த கிரவுண்ட்ல. ஸோ அதனால ரொம்ப பெரிய ஒரு பவுண்டரி. அதனால டாஸ் ஜெயிக்கிற டீம் கண்டிப்பா ஃபீல்டிங் பண்ணணுன்றது என்னோட டிசிஷன். ஃபீல்டிங் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து நல்லா அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ பவுலிங் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் 1 விக்கெட், 2 விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணணும். அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். பேட்டிங் ஆனாலும் பவுலிங்காலும் சரி, ஒரு 20 to 40 அந்த ஒரு இந்த 20 ஓவர் 30 ஓவர்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 2, 3 விக்கெட்ஸ் எடுக்கணும். அந்த நம்ம ஸ்பின்னை வந்து நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நல்ல ஒரு டோட்டல் கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு 250, 260 இது ஒரு வின்னிங் டோட்டல் மாதிரி எனக்கு நினைக்கிறேன். டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிற ஒரு அளவுக்கு நினைக்கிறேன். அதனால ஒரு 200 சுருட்ட பார்க்கணும். இதுதான் என்னுடைய முதல் கருத்து. ஓகே, அடுத்து நீ டேக் ஓவர் பண்ணு. நான் வந்துட்டு இதுல நீ ஒன்று சொன்னேன். சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்டா எப்போ நம்ம இதுல ஓடிஐ ஜெயிச்சாங்க அப்படின்னு 2015 அப்படின்னு சொன்னேன். லாஸ்டா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா எப்போ வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2022ல லக்னோல நடந்த மேட்ச், அக்டோபர் 6. அதுல பார்த்தா எப்படின்னா கேப்டன் வந்து தவான். ரோஹித்தோ, கோலியோ, பும்ராவோ யாருமே கிடையாது அந்த டீம்ல. தவானு, கில்லு, ருத்து, கெய்க்வாட் அப்படிப்பட்ட டீம். அந்த சீரீஸே நம்ம ஜெயிச்சோம். அப்படிக்கும் செகண்ட் மேட்ச் தேர்ட் மேட்ச் வின் பண்ணி ஜெயிச்சோம். அதுல தேர்ட் மேட்ச் வந்து 109க்கும் என்னமோ சவுத் ஆப்பிரிக்காக நம்ம ஆல் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இந்தியால வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கவே இல்லை இப்போ வரைக்கும். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போன இதுல சொன்னோம். எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் ஓவரால் மேட்ச்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெட் டு ஹெட்ல 93 மேட்ச் நடந்திருக்கு. இந்தியா 41, சவுத் ஆப்பிரிக்கா 51. நோ ரிசல்ட்னு பார்த்தோம்னா 3 மேட்ச். லாஸ்டா கரண்ட் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்டா 5 மேட்ச்ல இந்தியா 4 மேட்ச் வின்னு, ஒரு மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின்னு. அதுவும் எங்க அப்படின்னா ஜார்ஜ் பார்க்ல சவுத் ஆப்பிரிக்கால நடந்த மேட்ச். சரி, ஓகே. நல்ல ஸ்டாட்ஸ் நீ கொடுத்துருக்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா கீ பேட்டில். அதாவது போன மேட்ச்சே நம்ம கீ பேட்டில் வந்து நம்ம ட்ரைட் பண்ணோம், அது நடந்திருக்கு சில விஷயம். ஸோ இந்த மேட்ச்ல உன்னோட கீ பேட்டில் யாரா இருப்பா? கீ பேட்டில்னு பார்த்தோம்னா போன மேட்ச் நான் சொன்ன மாதிரி தான். போன மேட்ச் என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மகராஜ் ஆடல. ஸோ இந்த மேட்சும் நான் வந்துட்டு விகே வர்சஸ் மகராஜ் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 3 வருஷத்துல 23 இன்னிங்ஸ்ல 11 தடவை அவுட் ஆயிருக்காரு லெஃப்ட் ஹேம் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா. ஆவரேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா 28.8 தான். ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தோம்னா 74.5 தான் நம்ம விகேக்கு. ஸோ விகே வர்சஸ் மகராஜ். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பிரெட்ஸ்கி வர்சஸ் குல்தீப். ரொம்ப ஏர்லியா நான் இதை சொல்றேன். ஏன்னா வந்து சைனாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு. அதுலயும் 12 ரன் அவுட், ஒரு தடவை அவுட்டும் ஆயிருக்காரு. பட் என்னோட மனசு வந்து என்னோட பத்தி சொல்லுது பிரெட்கி வந்து குல்தீப்புக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரோ அப்படின்னு. உன்னோட கீ பேட்டில் என்ன விஜய்? என்னோட கீ பேட்டில் சொல்லும்போது நான் வந்துட்டு வாஷி விசஸ் யானோ அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த பிட்ச் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஜான்சன் ரொம்ப டால் பவுலர், ஸோ அதனால நல்ல ஒரு பவுன்சர் போடுவாரு. நம்ம பார்த்தோம் டெஸ்ட் மேட்ச்லயும் சரி, ஃபர்ஸ்ட் ஓடிலையும் பாரு நிறைய பவுன்சர் தான் போடுவாரு. அவர் நார்மல் டெலிவரி போடாத பவுன்சர் மாதிரி தான் இருக்கும். வாஷிக்கு பவுன்சர் போட்டீங்கன்னா கலட்டி கொடுத்துருவாரு. ஸ்கொயர் லெக், ஃபைன் லெக், பின்னாடி ஸ்கூப்னு எல்லா ஷாட்டும் ஆடுவாரு. நம்ம ஆல்ரெடி ஆஸ்திரேலியா சீரீஸ்லயே பார்த்தோம், நல்ல ஷார்ட் பால் தான் அடிச்சாரு. ஏன்னா அங்க வந்து ஆஸ்திரேலியானாலே நல்ல ஒரு பவுன்ஸ் கிடைக்கிற ஒரு பிட்ச் தான். ஸோ அதனால இங்கேயும் பவுன்ஸ் இருக்கிறதுனால நான் யானு வர்சஸ் வாஷின்றதை நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கீ பேட்டில்ஸ் வந்து இந்த ஒன்று தான். அந்த டீம்ல எனக்கு மேக்ஸிமம் நான் அவ்வளோவா எனக்கு எதுவும் போகல. ஏன்னா இந்த பிச்சை நம்ம வந்து கணிக்கவும் முடியல. ஏன்னா நிறைய இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்கல, இருந்தாச்சும் சொல்லலாம். ஸோ எதுவுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம வந்து என்ன பேர்லாம் அப்படின்னா பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். யார் உன்னோட பந்தய குதிரை? ஒரு பேட்டர், ஒரு பவுலர், ரெண்டு டீம்ல இருந்தோம். இந்தியால இருந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சேம் ரோஹித் பேட்ஸ்மேனாகவும் குல்தீப் பவுலராகவும் சொல்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹித்தோட கரண்ட் ஃபார்ம் வேற மாதிரி இருக்கு. ஐசிசி நம்பர் 1 பிளேயரா வேற இருக்காரு. குல்தீப் ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீ சொன்ன ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின் ரெண்டுத்துக்குமே அசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். கிரவுண்டோட டைமென்ஷனுக்காக நான் வந்து குல்தீப் சொன்னேன். பிகாஸ் நல்ல ஃபிளைட் பண்ணி போடுவார் குல்தீப். நல்லா ஃபிளைட் பண்ணி போட்டு ஸ்ட்ரைட்ல அடிக்க வச்சு தூக்கிறதுக்கு சொல்லி சொல்லி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ குல்தீப் அண்ட் ரோஹித் சொல்றேன். அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா போனோம் அப்படின்னா கியூடிகே. கியூடிகே வந்து பவர் பிளேல நல்லா பண்ணுவாரு. அதே மாதிரி ரீசெண்டா பாகிஸ்தான் சீரீஸ்ல வந்துட்டு 3 ஓடிஐல 63, 123 அண்ட் 53 3 இன்னிங்ஸும் நல்லா பண்ணாரு. போன மேட்ச் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பி இருக்காரு. ஸோ மறுபடியும் கம்பேக் பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலரா மகாராஜ். சேம் ரீசன் தான், ஸ்பின்னர், பவுண்டரி பெருசு, நல்லா ஃபிளைட் பண்ணி போட்டாரு அப்படின்னா அவருக்கும் நல்ல அசிஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உன்னோட பிளேயர் டு வாட்ச்ல நீ யார் சொல்லுவீங்க? என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃபர்ஸ்ட் இந்தியா பார்த்தோன்னா பேட்டிங்ல கண்டிப்பாக நான் விராட் கோலி கூட தான் போவேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது பார்த்தோம், இது ஒரு மாதிரி ஸ்லோ பிச் அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு நல்ல ஒரு ஆப்டிமைஸ் பண்ற ஒரு பேட்டர் தேவை. நல்லா ஸ்லோவாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணி எடுத்துட்டு போற ஒரு பேட்டர் தேவை. அது விராட்டால அது கை வந்த கலை. ஸோ அதனால நான் விராட் கூட போறேன். பவுலர்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் ராணா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நல்ல பவுன்ஸ் இருக்குது. நீ போன மேட்ச் நீ என்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு காலில் நீ சொன்ன அஷித் ராணா நல்ல ஸ்பீட்ல போட்டாரு அப்படின்ட்டு. ஸ்பீட்ல நம்ம கழுத்துலயோ தொண்டைக்கு நேரம் நம்ம நல்ல ஒரு பவுன்சர் வச்சோம்னா கண்டிப்பா இதை டாப் ரேட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய டைமென்ஷன்ஸ். ஸோ பவர் பிளேல அவர் போடுறாரு, விக்கெட்ஸ்லாம் விடுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அஷித் ராணா கூட போறேன். அந்த சைடு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா பிரெக்ஸி. நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் லீக்னால. ஏன் அப்படின்னா சும்மா அதாவது ஃபர்ஸ்ட் வந்தாரு, எப்படி விராட் கோலி ஆனாலும் அதே மாதிரி ஆனாரு. ஃபர்ஸ்ட் வந்தாரு, வந்தோன்னு அடி தடா பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு எண்ணில் விக்கெட் போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணாரு. நான் ஒரு கட்டத்துலலாம் ரொம்ப அதாவது என்னடா ஒரு யங்ஸ்டரா தான் இருக்காரு, ஆனா எப்படி இவ்வளவு மெச்சூர்டான இன்னிங்ஸ்லாம் ஆடுறாரு அப்படின்னா அந்த சிங்கிள் சிங்கிளா தட்டி யானுக்கு கொடுக்குறது. நல்ல ஒரு இந்த இந்த மிடில் ஓவர்ல ஓடியை பொறுத்த வரைக்கும் அதுதான் தேவை. நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றது. நீ வந்து 4, 6 அடிக்கிறதுலாம் நீ பவர் பிளேல ஒரு மிடில் ஓவர்ல நல்ல ஒரு ஒன்னை எப்படி எங்கேயாவது ரன்னை திருடலாம், ஒரு ஒன்னை எப்படி டூவா மாத்தலாம், டூ எடுத்து த்ரீயா மாத்தலாம் அப்படின்றதுதான் தேவை. அதை பெஸ்டி நல்லா பண்றாருன்னு தோணுது. ஸோ அதனால அது கூட போறேன். ரெண்டாவது நான் மார்க்கல் ஆன்சன் கிட்ட போறேன். ஏன்னா அந்த லெஃப்ட் ஆம் பேசர் அப்படின்றதுனால. ஓகே, பார்க்கலாம். அடுத்து வந்து பிளேயிங் 11க்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். போன மேட்ச் வந்து இந்தியாவுக்கு பெரிய பாதகம் இல்லை. பட் ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா வந்து அவங்க தோத்தாங்க. அதுக்கு என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏதோ பிளேயிங் லெவன்ல மாற்றம் இருக்குமா பிரதி? இந்தியா ஃபர்ஸ்ட் இந்தியா பத்தி பேசிடுவோம். இந்தியான்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் 99% சேம் லெவனோட தான் போவாங்க. ஆனா அந்த இடத்துல நானா இருந்தேன் அப்படின்னா இவங்க வந்து அக்ஷர் பட்டேலை வந்துட்டு ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி தான், அங்க இல்லாம இங்க இல்லாம மாத்தி மாத்தி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அக்ஷர் பட்டேல் பிளேஸ்ல தான் வாஷி வந்திருக்காரு. அப்படிங்கும் போது 2 டவுன்ல நான் வந்து வாஷி இறக்கிட்டு 3 டவுன், அதாவது நம்பர் 5ல கேஎல், நம்ம ரிவ்யூஸோடய நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்பர் 5ல வந்துட்டு கேஎல் ஆடிட்டு நம்பர் 6ல பார்த்தோம் அப்படின்னா நான் பண்ட் எடுப்பேன். பண்ட்டை யாருக்கு பேர்ல கொண்டு வருவேன் அப்படின்னா இன் பிளேஸ் ஆஃப் ருத்து. இது வந்து ரொம்ப நான் சொல்றது ரொம்ப ஃபோர்ஸா இருக்கலாம், இல்ல ரொம்ப ஹார்ஷா இருக்கலாம். நம்ம டீமோட இது இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ணிட்டு ஆடுவேன். பட் 90% சேம் லெவல்ல தான் போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா போனோம் அப்படின்னா சுப்ராயனுக்கு பதிலாக மகாராஜ் ஆடுவாரு. ஆல்ரெடி நம்ம இது மார்க்கமே அதை டிஸ்கஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்த்தோம் அப்படின்னா ரிக்கல்டனுக்கு பதிலாக பவுமா ஆடுவேன். அதே மாதிரி பவுமாவும் கியூடிகேவும் ஓப்பனிங் ஆடிட்டு 1 டவுன்ல நான் மார்க்ரம் ஆடுவேன். பிகாஸ் பவுமா அண்ட் கியூடிகே வந்து முன்னாடியே நல்ல பேரா இருந்திருக்காங்க ஓப்பனிங்ல. ஸோ மறுபடியும் அந்த இதுக்கே நான் போவேன். நானும் உன் கூடயே போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசா இந்தியா வந்து மாற்றம் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நல்ல ஒரு வின்ல இருந்து வராங்க, ஒரு சூப்பரான வின்ல இருந்து வராங்க. என்னதான் நெயில் பேட்டிங் வின் ஆகுதாலும் அது வின் அவ்வளவுதான் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதனால அப்படியே போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நீ சொன்ன நல்ல பாயிண்ட், அந்த நம்மளுக்கு வந்து பினிஷிங் தேவை.
அப்படின்னு யோசிச்சாங்கன்னா ஒருவேளை பண்ட்டை கொண்டு வரலாம். பட் ஆனா எனக்கு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் எடுப்பாங்கன்னு தோணுது. அந்த ஒரு ஸ்லோவா ஆடுவாரு, அதனால ருத்ராஜ் எடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ எனக்கு ட்ரெயினிங் எதுவும் இருக்காதுன்னு தோணுது. அங்கிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த சைட்ல வந்து 2 இது இருக்கும். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே சொல்லிட்டாரு ஏடன் மார்க்கம், சீரிஸ் ஓப்பனருக்கு வந்து நாங்கள் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பா டெம்பா பவுமோட்ல கேப்டனா வர போறாரு, அந்த மகாராஜ் வருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து இன்னொன்னு என்னன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, டெம்பா பவுமா அதாவது பவர் பிளேல அவரோட ரோல் ரொம்ப குரூஷியலா இருக்கும். நம்ம எப்படி பிரெட்ஸ்கி பேசணுமோ, விராட் கோலி பேசணுமோ, ஒரு கேஎல் ராகுல் இருக்காரோ, அதே மாதிரி டெம்பா பவுமா ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடுறாரு. அவர் வந்து தடாபடியான சுத்தாம நல்ல ஸ்லோவா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஒரு சைட்ல குயினிடி காக் அடிச்சாருன்னா இந்த சைட்ல கண்டிப்பா அந்த ஒரு ரொட்டேஷன் தேவை. ஏன்னா பவர் பிளேல விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா போன மேட்ச் அதான் தப்பு பண்ணாங்க. ஸோ அதனால டெம்போ பவுமா நீ சொன்ன மாதிரி ஓப்பனிங் இறங்கி நல்ல ஒரு ரோல் ஆடுவாரு எனக்கு தோணுது. இந்த 2 4 சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கவர் பண்ண வேண்டிய எல்லா ரீஜனும் கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேட்ச் ப்ரெடிக்ஷன். என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா. உன்னோட கணிப்பு என்ன விஜய்? நான் வந்து மனத்தை கல்லாக்கிட்டு சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லலாம்னு இருக்கேன். எஸ், இந்தியா தான் என்னோட ஃபேவரட். பட் ஆனா எனக்கு ஏதோ சவுத் ஆப்பிரிக்கா அப்பர் ஹேண்ட் மாதிரி தோணுது. போன மேட்ச் வந்து ரொம்ப டஃப் ஃபைட் பண்ணாங்க. ஓப்பனர்ஸ் அதாவது டாப் 3 அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் அந்த மிடில், அந்த லோயர் மிடில் ஆர்டர் இருந்தாலும் சரி, மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணாங்க. நம்பர் 8 நம்பர் 9 வரைக்கும் அவங்க பேட்டிங் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு லாங் டீப் பேட்டிங் லைன் இருக்கு, நல்ல ஒரு பவுலிங்கும் ஒரு வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஏதோ ஒரு அப்பர் ஹேண்டு எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டூ ஆர் டை மேட்ச், கண்டிப்பா ஜெயிக்கணும். ஆல்ரெடி நிறைய வாயெல்லாம் விட்டுருக்காங்க டெஸ்ட்ல. ஸோ அதனால இப்போ தோத்துட்டாங்கன்னா அசிங்கமாயிரும். அதனால ஏதோ ஒரு 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 10% எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் கொடுத்து ஏதோ ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இவ்வளோதான் செகண்ட் மேட்ச் ப்ரிவியூ ஷோ. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கீ பேட்டில்ஸ் யாரு, உங்களோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் யாரு, பிளேயிங் லெவன்ல எதுவும் மாற்றம் இருக்குமா, இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா, எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். லைக், ஷேர், கமெண்ட், ஹைப் எல்லாமே பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. நானும் பிரவீனும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். அடுத்த வீடியோ என்னன்னா ரிவ்யூ ஷோ. முடிஞ்ச கையோட நாங்கள் அடுத்த மேட்ச் ரிவ்யூவே கொண்டு வருவோம். ஸோ அதில் நாங்கள் உங்களுக்கு சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பிரவீன் அண்ட் பாய்.